ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு உபடி டிஃபென்ஸ் அகாடமி. நேத்து இன்னும் எக்ஸாம் டேட் வரல. இதுக்கப்புறம் என்ன விஷயம் தான் பண்ணணும், நீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோஸ் அதான் என்ன டாபிக்ல என்ன வீடியோஸ் வேணும் இந்த கடைசி நேரத்துலங்கிறதை நான் கேட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ஒரு ரீப்ளை வந்தது. அதை பத்தி தான் நான் பேச போறேன். இப்ப நீங்க எதிர்பார்த்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கதான் போகுது. ஓகே, என்ன வீடியோஸ் தான் அர்ஜென்ட்டா நாங்க அடுத்தடுத்து உடனே போடுறோம், கடைசி நேரம் ரிவிஷன் அப்படிங்கிற தலைப்புல போடுறோங்கிறதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்ப கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 கமெண்ட். ஓகேங்களா, நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தது, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் ரீட் பண்ணங்கிறதுக்கு, ஏன்னா நீங்க நிறைய கமெண்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க. ஆனா எதுவுமே ஒரு சிலதுக்கு நாங்க பார்த்திருக்க மாட்டோம், மேபி அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காரு. ஆனா இந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அது குறித்து பேச சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு வீடியோ தான் பாருங்க. 64 கமெண்ட்ல அதிகமா நான் பார்த்த வரைக்கும் கேட்டது பாத்தீங்கன்னா டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸ், இந்த ரெண்டும் அதிகமா கேட்டிருந்தீங்க. ஓகே, அது கூட கண்டிப்பா வரும். நான் எப்பப்போ என்னென்ன வீடியோங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போ சார் மேக்ஸ் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி வீடியோ போடுங்க சொல்லிருக்கீங்க. அடுத்து டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பாருங்க, எல்லாமே ரீசெண்டா கேட்டது. ஓகேங்களா, அடுத்தது சார் மேக்ஸ்ல மென்சுரேஷன் டாபிக் கேட்டிருக்கீங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் போடுங்க சார். மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க், ரீசனிங்ல அனாலஜி டாபிக் கொஞ்சம் புரியல சார், அது கொஞ்சம் டீச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே ரைட். அடுத்து டைம் அண்ட் ஒர்க். அடுத்து பாத்தீங்கன்னா 5 இயர் பிளான் கேட்டிருக்கீங்க. ஒரு 3 கமெண்ட் 6 கமெண்ட் பார்த்திருந்தா 5 இயர் பிளான். நம்ம ஆல்ரெடி 5 இயர் பிளானை பத்தி ஒரு டாப் 20 கொஸ்டின்ஸும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க முடிஞ்சா பார்த்து வந்துருங்க. இருந்தாலும் நான் இந்த டாபிக்கை வச்சா கிளியரா ஒரு வீடியோ மாதிரி போட்டுறேன். ஓகேங்களா, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமா சார் கேட்டிருக்கீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம் தான், மேஜர் ரோல்னு கிடையாது. இந்த 20 கொஸ்டின்ல ஒரு 8 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. ஓகேங்களா, அடுத்து டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் 50 கொஸ்டின்ஸ் மோர் 2 வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. 50 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அடுத்து மேக்ஸ் 2D 3D டெய்லி மேக்ஸ் ரீசனிங் வீடியோ போடுங்க. டெய்லி ஒரு வீடியோ சொல்றீங்க. டைம் அண்ட் ஒர்க், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 மந்த், ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் ப்ளீஸ் சார். டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் லாஸ் சார் இந்த மந்த் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. இந்த மந்த் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், ஆனா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மீன்ஸ் ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் மேபி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அது நம்ம கன்ஃபார்ம் சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம், அதனாலதான். ஓகேங்களா, அடுத்து பாப்புலேஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அடுத்து மேக்ஸ்ல டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ரீசனிங் மேக்ஸ் ஃபுல் பேட்டர்ன் மாடல் எக்ஸாம் வைஸ் வீடியோ போடுங்க சொல்றீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுங்க. ஜிகே 5 இயர் பிளான், ப்ராஃபிட் லாஸ், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ், ப்ராஃபிட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க் சம் வீடியோ போடுங்க சார். லாஸ்ட் ஹோப் சார். மேக்ஸ் டைம், டிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ் 1 ஷாட் போடுங்க. சயின்ஸ் பர்சன்டேஜுக்கு 2 பார்ட் சார் எடுத்த வீடியோ போட்டாச்சு. பார்க்கலன்னா தயவு செஞ்சு நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு 5 டேஸ் முன்னாடி தான் இருக்கும், வீடியோஸ் பார்த்துக்கோங்க. சயின்ஸ் கேட்குறீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ஜிடியில மேஜர் ரோல் கிடையாது. கடைசி நேரத்தில் அதை படிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். ஓகேங்களா, ஏன்னா 2 கொஸ்டின் கேட்டதே ஒரு பெரிய விஷயம். கேட்கறக்கூடிய 20 கொஸ்டின் சயின்ஸ் வேணாம், இது சஜஷன். ஓகேங்களா, ரைட். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் போடுங்க. 5 இயர் பிளான் ஃபுல்லா கிளியரா ஒரு வீடியோ போடுங்க. பாருங்க 3 கமெண்ட் வந்திருந்தது. ஸ்போர்ட்ஸ் பத்தி வீடியோ போடுங்க. ஸ்போர்ட்ஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க. போஸ்டிங், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, இதுல நான் போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டாச்சு. ஒரு 10 டேஸ் முன்னாடி போயிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அவார்ட் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பா போஸ்ட் ஆயிரும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் அப்கமிங் தான் எடுத்துறேன். ஜியோகிராஃபி கேக்குறீங்க, ஜியோகிராஃபி போடுறேன். ஓகேங்களா, ரைட். அப்போ டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், அடுத்து ஸ்போர்ட்ஸ், மேக்ஸ்ல ப்ராஃபிட் லாஸ், பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட். ஓகே, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா, அப்போ கிட்டத்தட்ட 64 கமெண்ட்ல நம்ம பாதிக்கு மேல நம்ம பார்த்துட்டோம். மிக்சர் இரிகேஷன். ஓகேங்களா, ரைட். அப்போ திருப்பி சொல்லிடுறேன், கம்பல்சரி நீங்க கேட்டதுல எல்லாத்தையும் நாங்க கன்சிடர் பண்றோம். இதுல கன்ஃபார்மா வீடியோ வரக்கூடியது என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நீங்க அதிகமா கேட்ட ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா வீடியோ வந்துடும். மேம் எடுக்க போறாங்க. கண்டிப்பா ஒரு 2 அல்லது 1 வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா, முடிஞ்சா 2 பார்ட்டா வீடியோ போட சொல்லிடுறேன். ஓகேங்களா, அடுத்து அதிகமா கேட்டது பாத்தீங்கன்னா டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ். ஏன்னா அது கொஞ்சம் அப்ரோச் பண்றது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்ததுனால நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓகேதா, அப்ப அதுக்கும் கம்பல்சரி வீடியோஸ் இருக்கும். அதுக்கு நான் ஒரு 2 பார்ட் ஆஃப் வீடியோ நான் எடுக்க சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்ப கன்ஃபார்ம் இருக்கக்கூடிய வீடியோ டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் லாஸ் கண்டிப்பா இந்த வீக்குள்ள ஒரு 2 வீடியோ கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா, அடுத்து நீங்க கேட்டது டைம் அண்ட் ஒர்க் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, டைம் அண்ட் ஒர்க்கும் கண்டிப்பா இந்த வீக் விட்டுருங்க. இந்த வீக் எண்டுதையோ அது அடுத்த வீக் ஸ்டார்டிங் கண்டிப்பா டைம் அண்ட் ஒர்க் இருக்கும். அடுத்து 5 இயர் பிளான் கண்டிப்பா இந்த வீக்லயே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். ஓகேங்களா, 5 இயர் பிளான் சம்பந்தமான ஒரு வீடியோ ஏன்னா டாப் 20 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. ஒரு பிடிஎஃப் வச்சு கிளியர் கட்டா ஃபுல் டீடைல் அனலைசிஸா ஒரு வீடியோ போட்டுறதா 5 இயர் பிளான் வச்சு. ஓகேங்களா, ரைட்டா. அடுத்து நீங்க கேட்டிருந்த அதிகமா கேட்டிருந்தது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல
ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது பிடிஎஃப் அட்டாச் பண்ணி போட்டிருந்தோம். நான் மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறத விட லாஸ்ட் 6 months அப்படிலாம் படிக்கிறத விட அந்தந்த டாபிக் வைஸ் படிச்சா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு, இன்னொரு வீடியோ எடுத்து வச்சாச்சு, இன்னைக்கு நாளைக்கு அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துக்கோ, அடுத்தடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? ரைட்டா? அப்ப நீங்க கேட்ட மேக்ஸிமம் கேட்ட வீடியோஸ் கம்பல்சரி இருக்க போது. இன்னும் ஒரு சில பேர் சின்ன சின்ன டாபிக் கேட்டிருக்கோம். உதாரணத்துக்கு ரீசனிங், அனாலஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல மிக்சர் எஜுகேஷன், ஓகேங்களா? அப்புறம் மென்சுரேஷன் எல்லாம் கேட்டீங்க. இதெல்லாம் நாங்க அப்கமிங்கா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதிகமாக கமெண்ட் வந்து வீடியோ கம்பல்சரி வரப்போகுது. ஓகேங்களா? அதனால நீங்க பண்ண வேண்டியது தொடர்ந்து ஃபாலோ, தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் இது மட்டும் இருந்தாலே போதும். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.